வாழ்நாள் முழுவதும் பிரியாத உள்ளத்துடனும் குலையாத அமைதியுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக பொருத்தம் பார்க்கும் வழக்கம் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஓர் முறைமையாகும். இப்பொழுது நடைமுறையில் உள்ள பொருத்தம் பார்த்தல் என்ற நிகழ்வு சங்கத்தமிழரின் திருமணச் சடங்கு முறையில் இருந்தமையை தொல்காப்பியர் புலப்படுத்துகிறார். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. இந்நூற்பா திருமணத்திற்குரிய முதற் பொருத்தமாக மணமக்களுக்கு ஒத்துப்போக வேண்டிய பிறப்பு என்ற குறிப்பினை முன்வைக்கிறது. எனவே குடிப்பிறப்பிற்கு ஏற்ற ஒழுகலாரும் அதற்கு ஏற்ற வயதும் தோற்றமும் பெண் கொடுப்போர் பெண் எடுப்போர் என இரு குடும்ப பொருளாதார சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு திருமணத்திற்கு உரிய பொருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு திருமணம் என்ற உறவு நிலைக்கு பொருத்தம் பார்த்தல் என்ற நிகழ்வானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நல்ல நாள் பார்த்தல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அச்செயலை நல்ல நாளில் செய்து முடிக்க வேண்டும் என்பது சங்கத்தமிழர்களின் கொள்கையாக இருந்தது. அதனால் இச்செயல்கள் மூலம் நலமாக அமையும் என்பது அக்கால மக்களின் நம்பிக்கையாகும். எனவே திருமணத்திற்கு நல்ல நாள் பார்த்தனர், நல்ல சகுனம் பார்த்தனர், அன்புடைய நெஞ்சங்கள் கலந்து இன்புறும் திருமண விழாவினை சங்கத்தமிழர்கள் கொண்டாடிய முறை அவர்தம் நாகரிக சிறப்பினை பறைசாற்றுவதாக உள்ளது. நன்னாளில் மனம் முடிக்கப்பட்ட தலைவனும் தலைவியும் எக்காரணத்தை முன்னிட்டும் பிரிந்து விடாதபடி நாள் மீன் தடுத்து வைக்கும் என்ற கருத்து உடையவர்களாய் இருந்தனர். ஆழ்வினை கழிந்தோர் போரவல்லதை கேள்பெருந்தகையோடவன் பலமொழிகுவம் நாளும் கோன்மீன் தகைத்தலும் தகைமே. இப்பாடல் திருமணம் செய்யும் வேளையில் சங்கத்தமிழர்கள் நாள் பற்றி கொண்டிருந்த நம்பிக்கையினை சுட்டி நிற்கிறது. நடுநாள் வருதல் அஞ்சுதும் யாமன வரைந்து வரல் இறக்குவமாயின் நம்மளை நன்னாள் வதுவை கூடி நீடின்று நம்மோடு செல்வர்மன் தோழி. திருமணத்திற்குரிய நாளை கணித்து திருமணத்தை உறுதிப்படுத்த நல்ல நாள் பார்த்து செயலாற்றினர் என்பது தெரிய வருகிறது. பரிசமளித்தல் மக்கள் குழுவாக வாழ தலைப்பட்ட நிலையே நாகரிகத்தின் வளர்ச்சி நிலை என குறிப்பிடப்படுகிறது. எனவே திருமணங்களும் இம்முறைமையிலே சங்க காலத்தில் நடந்தேறின. சங்கத்தமிழர்கள் தங்கள் வாழ்வியல் ஒழுகலாறுகளை முறைப்படுத்தி அமைத்து கொண்டு இன்பம் கண்டனர். தாங்கள் ஒவ்வொரு நிகழ்வினையும் முறைப்படியே செய்து வந்தனர். இம்முறையிலே மணப்பெண்ணுக்கு மணமகன் பரிசளிக்கும் வழக்கம் சங்கத்தமிழரின் மரபாக இருந்தது. அக்காலகட்டத்தில் பரிசமளித்தல் என்னும் இவ்வழக்கானது முளைவிளை சிறுவளை விளை பரியம் எனப்பட்டது. இரும்பிடம் படுத்த வடுவுடைய முகத்தர் கருங்கன் கோசர் நியமமாயினும் உருமன கொள்ளுனர் அல்லர் நறுநுதல் அறிவை பாசிலை விளையே. இவ்வாறு ஒரு ஊரையே பரிசாக தரும் இயல்பு உடைய அக்கால தமிழரின் வாழ்வியல் சிறப்பிக்கப்படுகிறது. ஊறுகால் ஒற்ற ஒல்கி ஆம்பல் தாமரைக்கு இறைஞ்சும் தன்துறை ஊரன் சிறுவளை விளை என பெருந்தேர் வன்னியம் முன்கடை நீரியை சென்றி சினோனே. இப்பாடல் பெண்ணுக்கு பரிசமாக தேரையே நல்கி செல்லும் சங்கத்தமிழரின் மனவினை முறையினை சித்தரிக்கின்றது. திருமணத்திற்கு உரிய நாளாக சங்கத்தமிழர்கள் நாட்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் விளங்கினர். எனவே எச்செயலாக இருந்தாலும் அச்செயலுக்கு நல்ல நாள் பார்த்து அச்செயலில் ஈடுபட்டனர். நல்ல நாள் பார்த்தனர், நிமித்தம் பார்த்தனர். செயல்கள் வெற்றியோடு முடிய வேண்டுமெனில் நல்ல நாளிலும் நல்ல வேளையிலும் அச்செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணினர். நல்ல நாள் பார்க்கும் வழக்கம் அக்காலத்தில் எல்லா மக்களிடமும் இருந்தது. உரோகிணியை திங்கள் கூடும் நாளை திருமணத்திற்குரிய சிறந்த நாளாக கொண்டிருந்தனர். திங்கள் உரோகிணியை கூடிய நல்லோரையில் மணமகனை அலங்கரித்து இறை வழிபாடு நடைபெற்றது என்பர் பேராசிரியர் மா ராசமாணிக்கனார். எனவே திருமணத்திற்குரிய நாள் திங்கள் உரோகிணியை கூடும் நாளாக அமைந்தது. வெள்ளிய வளைந்த திங்களானது தீய கோள்களின் தொடர்பு நீங்க பெற்று குற்றமில்லாத சிறந்த புகழை உடைய உரோகிணியை அடைந்த நாளை திருமணத்திற்குரிய நல்ல நாளாக கருதினர். அந்நாளிலே திருமணம் நடந்தது. வைகரை பொழுதில் மணவினை நிகழ்ந்தது. மணப்பந்தலிட்டு அதில் புதுமணல் பரப்பினர். மாலைகளை தொங்கவிட்டு வீட்டை அழகுபடுத்தினர். உளுந்து பெய்த கொழுந்துவை அடிசில் கொடுக்கப்பட்டது என்பதை தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல அகநானூற்று பாடல் குறிப்பிடுகின்றது. புல்சகனம் பார்த்து திங்கள் உரோகிணியோடு கூடிய நன்னாளில் மணவினையை மேற்கொண்டனர். அந்நன்னாளில் கடவுள் வழிபாடு நடந்தது. மணமுழவு ஒலித்தது. பெண்ணுக்கு வதுவை நீராட்டு நடந்தது. திருமண நாளில் வெண்ணூலில் வாகை இலையையும் அருகம்புள்ளையும் சேர்த்து கட்டி காப்பாக மணமக்களுக்கு அணிவித்தனர்.
திருமண உறவுக்கு நல்ல நாள் குறிக்கப்பட்டு திருமணம் இனிதாக நடைபெற்றது. மேலும் வேங்கை மரங்களில் பூங்கொத்துக்கள் மலர்வது, வெண்மையான கதிர்களை உடைய திங்கள் வளரும் பருவத்தை அடைவது திருமணத்திற்குரிய சிறந்த காலமாக கருதப்பட்டது. கங்குல் வருதலும் உரியை பைம்புதல் வேங்கையும் ஒல்லுனர் விரிந்தன் நெடுவன் திங்களும் ஊர்கொண்டன்றே. இங்கனமாக அக்கால திருமணம் திங்களுடன் ரோகிணி கூடிய நன்னாளில் நடைபெற்றது. திருமண சடங்குகள். திருமணம் என்பது மனித வாழ்வில் நிகழும் ஒரு மங்கள நிகழ்ச்சியாகும். திருமணம் என்பது மனிதனுக்காக மனிதனால் செய்யப்படும் ஒரு வகை சடங்கு முறையாகும். இத்தகு திருமண வாழ்வில் இடம்பெற்ற சடங்கு முறைகளை சங்க தமிழர்கள் உயரிய நெறியாக கடைபிடித்தனர். சிலம்பு கழித்தல் என்பது அக்கால தமிழரின் வாழ்வில் திருமண உறவில் முக்கிய இடத்தினை வகித்தது. அதாவது திருமணத்திற்கு தயாராக உள்ள பெண் இளமை பருவம் தொட்டே அணிந்திருந்த கால் சிலம்பை கழற்றும் ஒரு மரபான முறையாகும். இதனை ஒரு விழாவாகவே அக்காலத்தில் தமிழர்கள் கருதினர். தானமர் துணைவன் ஊக்க ஊங்கி உள்ளாது கழிந்த முல்லையிற்று துவர்வாய் சிறுவன் கண்ணி சிலம்புகளி அறியா தேயத்தே லாகுதல் கொடிதே. இவ்வாறு திருமணத்திற்கு முன்பாக சிலம்பை கழற்றும் ஒரு முறைமை சடங்காகவே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. திருமண நிகழ்வின் போது பெண்ணின் தலையில் மலர் அணிதல் ஒரு வகை சடங்காகவே இருந்தது. புலந்தொடி தெளிப்ப வீசி சேவடி சிலம்பு நகை இயலி சென்றவன் மகட்கே சாந்துளர் வனர்குரல் வாரி வகை வகுத்து யான்போது துணைப்ப தகரம் மண்ணால் என மலர் அணிதல் என்பதும் அக்கால தமிழர்களின் திருமண வாழ்வின் சடங்காகவே அமைந்திருந்தது. நிறைவாக சங்க தமிழர்கள் பண்பாட்டு சிறப்பு மிக்கவர்கள் என்பதற்கு அவர்களுடைய திருமண முறைகளே சான்று பகர்கின்றன. திருமணம் என்ற பந்தத்திலே இல்லறச் சிறப்பினை முறைப்படுத்தி வைத்தனர். இயற்கை நெறியில் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வதே ஒரு உயரிய நெறியாகும். இந்நெறி அறத்தோடு கூடிய இல்லற வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. இத்தகு இல்லற வாழ்வுக்கு வழிவகுக்கும் திருமண முறைகளை சங்கத்தமிழர்கள் தங்கள் வாழ்வியலோடு கொண்டு அமைந்தனர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே. தங்களுடைய இந்த கட்டுரையில் சங்ககாலம் தொடங்கி பிற்கால இலக்கியங்கள் வரையில் தமிழுடைய திருமணங்கள் எல்லாம் எந்தெந்த நெறிமுறைகளை எல்லாம் சடங்குகள் எல்லாம் பின்பற்றது, அதனுடைய உயர்வு சிறப்பை பற்றி கூறினீர்கள். இதை தொடர்பாக ஒரே ஒரு கருத்து. சங்க இலக்கியத்தில் திருமணத்திற்கென்று ஒரு தனி துறை இருந்தது அறியப்படுகிறது. வரைவு கடாய்தல் என்பது பெயர். அதாவது களவு வாழ்க்கை மேற்கொண்ட தலைவனுகை அதிகாரங்களில் திருமணத்திற்கு பின்பாக அந்த தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவி மேற்கொள்ள வேண்டிய செய்திகளை எல்லாம் சங்க இலக்கியம் நமக்கு தந்திருக்கிறது என்று சொல்லி அடுத்ததாக கட்டுரை சமர்ப்பிக்க வருகிறார். இவர் அயல்நாட்டை சார்ந்தவர், கோலாலம்பூர் மலேசியாவிலிருந்து வருகின்றார். அவர் கணபதி ஆறுமுகம் என்ற பெயரை தாங்கி வருகின்றார். குணபதி ஆறுமுகம். அவருடைய கட்டுரைக்கான தலைப்பு தமிழில் திருமணத்திற்கு முந்தைய பயிற்சி, ஒரு மலேசியா அனுபவம். வணக்கம். அவைத்தலைவர், திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாண்புக்குரிய டாக்டர் ஏ ஜோதிலிங்கம் முருகன் அவர்களே, என்னுடைய சக கட்டுரையாளர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, மலேசியாவில் வந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர்களே, எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் ஜெயபாத்தியமன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். என்னுடைய கட்டுரை சங்க காலத்திலிருந்து உங்களை இன்றைய 21வது நூற்றாண்டு கொண்டு வரப்போகிறேன். நமது சங்க காலத்தில் திருமணம், திருமண வாழ்க்கை குறித்து உயரிய பண்புகள், உயரிய